ओम श्री सुब्रह्मण्य अष्टकम अथवा श्री सुब्रह्मण्य करावलंब स्तोत्रम। हे स्वामिनाथ करुणाकर दीन बंधु श्री पार्वती शमुख पंकज पद्म बंधु श्री शादिदेव गण पूजित पाद पद्म वल्लीशनाथ मम देहि करावलंबम। देवादिदेव सुतदेव गणाधिनाथ देवेन्द्र वन्द्य मृदु पंकज मंजुपाद। நாம் கந்தர் அனுபூதியில் இதுவரை 18 அனுபூதிகளை பார்த்தோம். சென்ற வாரம் உதியா மரியா உணரா மறவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமராபதி காவல சூர பயங்கரனே என்று முருகனை விழித்தார். அவன் எப்படிப்பட்டவன்? அதிகா அனகா அபயா அமரா விமலன் புதல்வா. எப்படிப்பட்ட விமலன்? விதிமாலும் அறியாத அப்படின்னு சொல்கிறார். அவருடைய தன்மை உதியா மரியா உணரா மறவா. இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு 19வது அனுபூதி என்னன்னு பார்ப்போம். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி அந்தமிலா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி அந்தமிலா அயில்வேல் அரசே மிடி என்றொரு பாவி வெளிப்படினே. முருகனை எப்படி வர்ணிக்கிறார்ன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன விண்ணப்பம் வைக்கிறார் அப்படின்னு கேட்போம். அடி அந்தம் இலா அயில்வேல் அரசே. முருகன் ஆதி அந்தம் இல்லாதவன். அடினா ஒரு தொடக்கம், அந்தம்னா முடிவு. அடின்னா ஆதினோட எடுத்துக்கலாம். தொடக்கம் முடிவு இல்லாதது, அது இன்ஃபினிட் அப்படின்னு சொல்கிறோம். முடிவிலி, அளவிலி, எண்ணிலி, அதுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. கடவுள் யாராலும் பிறப்பிக்கப்படலை, மீதியெல்லாம் அவரால் பிறப்பிக்கப்பட்டது. அவர் எப்பொழுதும் இருக்கிறார். அவர் சத்திய வஸ்து, நித்திய வஸ்து. அவர் எப்படிப்பட்டவர்? ஞான சுரூபமானவர். அறிவு மட்டும் அவர்கிட்ட இருக்கு. அளவற்ற அறிவு. அளவற்ற அறிவுனா நம்ம லைப்ரரியில் இருக்க எல்லா புக்கும் படித்தா அந்த அளவற்ற அறிவு இல்லை. அந்த அறிவு பிறக்கிறது இல்லை, மறையிறது இல்லை. நமக்கு ஒரு அறிவு இருக்குது, நனவில் ஒரு அறிவு இருக்குது, கனவில் அந்த அறிவு இல்லை. கனவில் ஒரு எல்லைக்குள்ள அறிவு இருக்குது, ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த அறிவும் இல்லை. இந்த அறிவு கூம்புதலும் மலர்தலும் திறந்து மூடுற மாதிரி தான் இருக்குது. உதிக்குது, மறக்குது, நினைக்குது, எல்லாம் செய்யுது. ஆனால் முருகனுடைய ஞானமோ எப்பொழுதும் விழித்துக்கிட்டே இருக்கு. அது பேர் பிரஜானம், சைதன்யம், சித்து, சம்பித்து அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் முருகன் இருப்பார். உங்களுக்கெல்லாம் ஞானம் இருக்குல்ல, அறிவு இருக்குல்ல. அறியாத போதும் அறிவு இருக்குது, அறியாத போதும் அறிவு இருக்குது. நீங்கள் எதையும் அறியறதுக்கு முற்படலை, எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பலை, சும்மா உட்காந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் கல்லாயிட்டீங்களா என்ன? அப்போ உங்களுக்கு ஒரு அறிவு இருக்குது இல்லை? அதுதான் முருகன். அவர் அறிவாக இருக்கிறார். இந்த குத்து விளக்கு பார்த்தோம்னா அதுக்கு விளக்குன்னு பேர். அதில் 8 அடுக்கு வரைஞ்சிருப்பாங்க. கீழே ஒரு பீடம், அது மேலே ஒரு வளைவு, இப்படின்னு 8 டிசைன் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே அந்த தட்டு மாதிரி இடத்துல 5 முகங்களை வைத்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
அதுக்கு பேர் விளக்குங்கிறாங்க. ஆனால் விளக்குங்கிறது என்ன? ஏதாவது விளக்கணும் இல்லை. விளக்கணும்னா லைட் போட்டு காட்டணும், அதுதான் விளக்கணும்னு அர்த்தம். கொஞ்சம் விளக்குங்க சார், ஒன்றும் புரியலங்கிறோம். இப்போ விளக்குன்னா என்ன? வெளிச்சம் போட்டு காட்டுங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ குத்து விளக்கு கும்பகோணத்துலேருந்து வாங்கிட்டு வராங்க, நல்லா 6 அடி உயரத்துக்கு. அது வச்சுட்டோம்னா வீடு லைட் ஆகிடுமா? வெளிச்சம் வந்துடுமா? ஆனால் விளக்குன்னு பேர் வச்சுருக்கிறாங்களே, இல்லை. அதில் நெய்யை ஊற்றி திரியை போட்டு தீபத்தை பற்ற வைத்தாதான் அதுதான் விளக்கு. அது போட்ட பிறகு தான் மீதி எல்லாமே தெரியுது. அப்போ அதுக்கு விளக்குன்னா இதுக்கு ஏன் விளக்குங்கிறோம்? அது ஆகு பெயர், வினை ஆகு பெயர். இந்த வேலையை செய்யறதுனால அதுக்கும் அது ஆகி வருது. தொழில் ஆகு பெயர் அப்படின்னு சொல்கிறான், ஆகி வருவது. இப்போது அந்த 8 அடி 6 அடி இருக்கக்கூடிய அந்த பெரிய ராட்சச குத்து விளக்கில் அதே மாதிரி இந்த உடம்புங்கிறது வெறும் குத்து விளக்கு தான். இதுக்கு எதாவது வெளிச்சம் இருக்குதா? ஆனால் விளக்குன்னு சொல்கிறோம், ஆனால் இதுக்குள்ளே ஒரு விளக்கு எரியுது. அதனால் இது ஒரு குத்து விளக்கு தான். இதுக்கும் விளக்குன்னு பேர். உள்ள நிஜமான ஒரு விளக்கு இருக்குது, அந்தர் ஜோதி. அது உள்ள வெளிச்சம் இருந்தால் தானே நம்ம கண்ணு பார்க்க முடியுது, வாய் பேச முடியுது. அந்த விளக்கு உடம்பு விட்டு வெளியே போயிடுச்சுன்னா இது வெறும் பாசி பிடிச்ச குத்து விளக்கு தான், பித்தளையில் செய்யப்பட்டது. அப்புறம் எடுத்துக்கொண்டு போய் சபக்காட்டில் போட்டு எரிச்சிடுவாங்க. இந்த 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன், இதுக்குள்ள அந்த தலைவனாகிய முருகன் தான் ஒரு அறிவை ஏற்றி வச்சிருக்கிறார். ஒரு தீபம் தான் இன்னொரு தீபத்தை உண்டாக்கும். தீக்குச்சியில் இருக்கிற தீபம் தான் குத்து விளக்கில் கொடுக்க முடியும். அப்போ இங்கே ஒரு விளக்கு எரியுதுன்னா ஏற்கனவே ஒரு விளக்கு இருக்கணும். அந்த விளக்கு ஏற்றுறது யாராவது ஒருத்தர் வேணும்னா என்ன ஆகும்? அது அணையா விளக்கு. முருகர் என்றைக்குமே அணையா விளக்கு. அவர் யாரும் பற்ற வச்சதில்லை. அவருடைய விளக்கு ஸ்வயம் பிரகாசமாக ஆதி அந்தம் இல்லாமல் இருக்குது. அடி முதல் அடியும் கிடையாது, அந்தம் இல்லை. அதனால் அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த அடியும் அந்தமும் இல்லாதது. இதுக்கு சிவனுக்கு அந்த பேர் உண்டு. அவருடைய அடியும் பார்க்க முடியல, முடியும் பார்க்க முடியல. அவர் ஒரு வெளிச்சமாக நின்னார். மிக பிரகாசமான வெளிச்சம் இருந்தது. தேவலோகத்தில் இருந்தவெல்லாம் பார்த்தாங்க, இது என்னது அப்படின்னு. உனக்கு தெரியலையா அப்படிங்கிறார். எனக்கு தெரியலையே. பிரம்மா கேட்கும்போது எனக்கு தெரியலங்கிற. விஷ்ணுவும் தெரியல, அவருக்கும் தெரியல. சரி, ருத்ரனை கேட்கணும்னா ருத்ரை காணும், சிவனை காணும். சரி, நம்ம 2 பேரும் தான் பார்ப்போம், யாருன்னு விசாரிப்போம். அவர் வந்து கேட்டாரா நம்ம பதில் சொல்லணும் இல்லை அப்படின்னு. நீ எல்லாம் தான் ஜாதவேதம்னு பேராச்சே. பிரம்மனுக்கு ஜாதவேதி. யார் பிறந்தாலும் அவருக்கு தெரியாமல் பிறக்க முடியாது. எல்லாருடைய ஜாதகம் அவர்கிட்ட இருக்கு. இப்போ இவன் ஒருத்தன் நிற்கிறானே, இந்த தூணு, இதுக்கு என்ன வெளிச்சம், இது யார் எங்கேருந்து வந்தது உனக்கு தெரியல அண்ணே. எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. நான் சிருஷ்டி பண்ணதில் இப்படி ஒன்று நான் பார்க்கவே இல்லை. நான் சிருஷ்டி பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும் இல்லை. இது எனக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. சரி, நம்ம 2 பேர் கண்டுபிடிப்போம் அப்படின்னு கிட்ட போய் விசாரிக்க போனால் அது வந்து பரம் ஜோதியாக இருக்குது. புராண கதை. அப்போது நான் அடியை பார்க்குறேன் அப்படின்னு விஷ்ணு பன்றி வடிவெடுத்து பூமியை தோண்டி கீழே போகிறார். அது பூமி கீழே போகிட்டே இருக்குது, அதளத்தை பாதாளத்துக்கும் போகுது. இவர் தோண்டிக்கிட்டே போகிறார், முடிவே காணும். இந்த பக்கம் பிரம்மன் மேல் நோக்கி போகிறார். அன்னப்பட்சி அவருக்கு அதில் இருக்கே அவர் பறந்து போகிறார். அந்த பட்சி மேலே பறந்து போக 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 மேலே போக அது உச்சி அடியணும் முடியல. அவருக்கு தோல்வி விடுறதுக்கு மனசு இல்லை. திருமாலுக்கு தோல்வியை ஒத்துக்கிட்டார். என்ன நாம் என்ன செய்யறது நம்ம அப்படின்னு திருமால் மேலே வந்துட்டார். மேலே வந்து போது அதுக்குள்ளே பிரம்மாஜியும் வந்துட்டார். அவர் எப்படி வந்தார்னு வெற்றியோடு வந்துட்டார். ஒரு பொய் சொல்லிட்டார். ஒரு தாழம்பூ மேலேருந்து கீழே விழுந்துச்சு. அந்த பூவை அவர் பார்த்த உடனே இது முடியலேருந்து தானே வந்திருக்கோம், அதனால் இதை நான் கையில் இருந்ததுன்னா நான் தலைமுடியை பார்த்துட்டேன்னு தான் நான் ஒத்துக்குவாங்க அப்படின்னு அந்த தாழம்பூ எடுத்துகிட்டு விஷ்ணுக்கிட்ட சொல்கிறார். நான் முடியை பார்த்துட்டேன் பாருங்கள் அடையாளத்துக்கு. அவர் தலையிலேருந்து ஒரு தாழம்பூ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு. இப்போ அவர் செய்தது வந்து பொய்த்தானே. இப்போ மறுபடியும் அந்த ஒளிப்பிரம்பு இறங்கி வந்து நான் தான் உங்கள் எல்லாருக்குமே ஜோதியை தருகின்ற ஆத்ம ஜோதி. என்னுடைய ஒளி தான் உங்களுக்கெல்லாம் ஒளியாக இருக்கிறது. என்னுடைய அறிவு தான் உங்கள் உடம்பு தோறும்
ஒவ்வொரு அறிவாக தெரிகிறது. நீங்கள்லாம் ஒரு தனி குத்து விளக்கு. இதில் என்னுடைய லைட்டை ஏற்றி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த 8 அடுக்கு மாளிகையில் அவர் ஏற்றி வைத்த என் தலைவன். அவருக்கு யாரும் ஏற்றி வைக்கிறது ஆள் இல்லை. அவர் தலைவன் இல்லாதவர். அப்படிப்பட்ட முருகன். அந்த பாட்டு என்னாச்சு தெரியுங்களா? 8 அடுக்கு மாளிகையில் கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து. இந்த 8 அடுக்கு மாளிகையில் அவர் உட்கார்ந்துக்கிட்டாரு, வெளிச்சம் கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு? நம்மளை உள்ளத்தை கொடுத்து, உள்ளத்தில் கைப்பிடி தான் கொடுத்துருக்காரு, உள்ளம் மார்பளவு இருக்குது. அதில் கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி. நான் பாட்டு விளையாடுறேன், விளையாட்டு முடியவே இல்லை. எந்த ஆசையை நான் விடுறது? எத்தனை அவன் விளையாடி விட்டானடி. இப்படி போயிட்டு அவன் விளையாடிட்டு இருக்கிறான் முருகன். அவன் மயிலோட விளையாடிட்டு இருக்கிறான். நம்மளை இங்கே உலகத்தோடு விளையாட விட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறான். இந்த எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் நான் ஒரு அறிவு இருக்கு இல்லையா? அந்த நானுங்கிறது நம்ம எப்பவுமே விளக்கோடு சேர்த்து பார்க்குறோம். இந்த 6 அடி உயரம் அந்த உடம்போடு சேர்த்தே நம்ம பார்க்குறோம். இப்படி இந்த விளக்குக்கு ஜோதிக்கும் விளக்குன்னு பேர், உயரமாக இருக்கக்கூடிய 8 அடுக்கு இருக்கக்கூடிய கதுக்கும் விளக்குன்னு தான் பேர். ஆனால் அது ஒரு விளக்கமும் இல்லாத, அது விளங்காத பொருள். ஜோதி தான் விளங்குது. இந்த உடம்பு விளங்குதானே? இது சுய விளக்கம் இல்லாதது. உள்ளுக்குள்ள ஜோதியாக அவர் இருக்கிறார். அந்த ஜோதி மனதை வெளிச்சப்படுத்துது. மனசுக்கு அறிவு வந்துடுச்சு. எப்படி ஒளியே இல்லாத அந்த தீபத்தில், ஒளியே இல்லாத அந்த திரியில், ஒளியே இல்லாத அந்த எண்ணெயில் வச்ச உடனே அதில் ஒளி வந்துடுது இல்லையா? அதுவும் ஒளி உடையதாக மாறிடுது இல்லையா? அதுபோல் இந்த மனம் புத்தின்னு சொல்லக்கூடிய உள்ளமும் அது வெறும் பஞ்சித்திரி மாதிரி தான். அதில் ஆசைங்கிற எண்ணெய் கிடக்குது. இந்த ஆசைங்கிற எண்ணமும் இந்த பஞ்சித்திரிமாக இருக்கிற மனமும் புத்தியும் உள்ளே இருக்குது. அங்கே முருகன் தன்னுடைய அறிவை கொடுத்துட்டார். உள்ளே புகுந்தான். உள்ளே புகுந்த ஒன்றாச்சு, அந்த அறையே வெளிச்சமாயிடுது. அந்த அறை என்ன? இப்போது மனமும் புத்தியும் உள்ளமும். உள்ளத்தில் என்னங்கிறது என்னென்ன இருக்குது? சித்தம்னு ஒன்று, கடந்த கால பிறவிகளினுடைய ஆசையெல்லாம் அதில் இருக்குது. கையளவு தான் உள்ளம். ஆனால் சித்தத்தில் இருக்கிற ஆசைகளுக்கோ அளவே இல்லை. அந்த ஆசைகளெல்லாம் நான் முந்தி நீ முந்தின்னு வெளியே வர்றது பார்க்குது. எங்கே இருக்கிற வழியே ஒரு கேட்டு தான். அப்பப்போ நமக்கு ஒரு ஆசை வருது. இன்றைக்கி ஒரு ஆசை, மத்தியானம் ஒரு ஆசை, ஈவினிங் ஒரு ஆசை. இந்த ஆசைகளுக்கு எல்லையே இல்லை. எப்போ தான் முடியும்னா அந்த கேட்டை மூடவும் முடியாது. இதுக்குள்ளே முருகனுடைய ஒளி பட்ட உடனே இதுங்களுக்கெல்லாம் அறிவு வந்துடுச்சு. இப்போ முருகனை எங்கே பார்க்கலான்னா உள்ளத்தில் தான் பார்க்கணும். சில பொருளை நம்ம பார்க்குறதுக்கு அதுக்குன்னு ஒரு இடம் போனால் தான் கரெக்டாக தெரியும். அது எல்லா இடத்துல இருக்கிற பொருள் தான். எல்லா இடத்துல இருந்தாலும் ஒரு சில இடத்துல தெளிவாக தெரியும். ஒரு முறை ஒரு பெரிய யானைக்கு இல்லை குட்டி யானை பால் குடிச்சிட்டு இருந்தது. இப்போ நாங்கள் ஒரு யூட்டன் மலையில், அந்த கொண்ட ஊசி வலையில் நிற்கிறோம். இப்போ எங்கள் ப்ரொஃபஸர் காட்டுறாரு, பாருங்கள் 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 அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்கு எவ்வளோ நேரம் பார்த்தாலும் தெரியல. அங்கே தான் இருக்குது, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான். யானை எப்படி தெரியாமல் போகும்? அப்போது இன்னும் ஒரு லேபரட்டரி அட்டெண்டர் ஒருத்தர் இருந்தார். இங்கே வாங்க, நல்லா தெரியுதுன்னார். அப்புறம் எல்லோரும் அங்கே போய் பார்த்தோம்னா பளிச்சுன்னு தெரியுது. சில இடத்துல தான் சிலதெல்லாம் நல்லா தெரியுது. அப்போ கடவுள் எங்கே பார்த்தாலும் இருந்தாலும் கூட அவர் அறிவு இங்கே இருக்கிறதெல்லாம் தெரிய மாட்டேங்குதே. இதில் அறிவு இருக்குது. அவரே தான் இதெல்லாம். முருகர் தான் இதெல்லாம். முருகர் தான் இதெல்லாம். இந்த உடம்பு அவர் தான். ஆனாலும் அவரை எங்கே பார்க்கணுன்னா, அறிவை பார்க்கறது அறிவு பொருந்துகின்ற இடத்துல பார்க்கணும். இல்லை, அறிவை பார்க்கணுன்னா அறிவு கூடியிருக்கின்ற இடத்த பார்க்கணும். எல்லாருடைய உள்ளத்திலும் அறிவு கூடும் இடம். இந்த இடத்துல அறிவு கூடாது. அந்தந்த பொருள் அதில் தான் சேரும். தண்ணீரோட தண்ணீர் சேரும், பாலோட பால் சேரும், தேனோட தேன் சேரும். அப்போ முருகனுடைய அறிவு சேர்வதற்கு ஒரு அறிவு பொருள் நம்மக்கிட்ட இருக்கணும். இல்லை, அதை கரைக்கிறதுக்கு இப்போ உடம்புல எங்கே கரைகிறார் அவர்? முதல்ல உள்ளத்திலே அவர் கரைகிறார். உள்ளம் கரைஞ்ச உடனே முருகன் மாதிரி அது வெளிச்சம் தர ஆரம்பிச்சு. ஆனால் முருகன் மறந்துடுச்சு. அந்த அறிவுக்கு என்ன தெரியுது? இப்போது உள்ளம்தான் தெரியுது. நான் உள்ளம், நான் சித்தம் அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் தனி மனிதனாக மாறிடுச்சு. ஒரே பொருள் அகிலாண்டம் முழுதும் இருக்கின்ற அந்த முருகன் ஒவ்வொரு உடம்புல தனி மனிதன் ஆயிட்டான். அவரை சமஷ்டின்னு சொல்கிறோம், அண்டம்னு சொல்கிறோம். நாமெல்லாம்
பிண்டம்னு பேர். ஒவ்வொரு பிண்டத்துலேயும் அந்த அண்டம் தான் இருக்குது. இது ஒன்று ஒன்று அண்டம், ஆனால் தெரிய மாட்டேங்குது. இந்த உடம்பளவு தான் நமக்கு அறிவு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். முருகன் உடம்பளவு தான் இருக்கிறாருன்னு முருகன்னே முதல்ல தெரியல. அவரை மறந்துட்டோம், ஆனால் வேற கருதிக்கிட்டோம். அவரை மறந்துட்டு வேற ஒரு கருத்தை கொண்டாந்து இங்கே வச்சுட்டோம். நான் ஆண், நான் பெண்ணு, நான் வேளாளன், நான் வைஷ்ணவன், நான் சைவன், இப்படின்னு என்னென்னவோ நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் கருத்து. நம்மளை மேலே நம்மளே கருத்தை போட்டு கொட்டிக்கிறோம். நான் கெட்டவன், நான் தீயவன், ரொம்ப ரொம்ப நல்லவன், நான் பெருமையுடையவன், எனக்கு கௌரவம் அதிகம், எனக்கு செல்வம் அதிகம், நம்ம மேலே சுமத்திக்கிறது தான். எது மேலே? முருகன் மேலே சுமத்துறோம். முருகன் தான் அறிவாக இருக்கிறார். ஆனால் அந்த அறிவில் நம்ம என்ன பண்ணுறோம்? அறிவு அவருடையது, நாம் அதை மறந்துட்டு வேறு எதுவோ அந்த அறிவின் மீது கருதுகிறோம். அடுத்த பாட்டில் அப்படி சொல்லுவார். இப்போ இந்த முருகன் தான் நான் என்ற அறிவுன்னு மறந்துடாதீங்க. முருகனை எங்கெங்கேயோ போய் தேடாதீங்க. உள்ளத்தில் குடிகொண்டவன், அவனுக்கு குகன்னு பேர். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் நிலை என்று அருள்வாயின்னு கேட்குறார். அவருக்கு எவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த 3 பேர் மிக சிறந்த பேர்னு சொன்னோம். அது பதி, பசு, பாசம்னு நம்ம முதலே பார்த்தோம். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து 3 தான். மாறாதவன், அறிவுடையவன், அளவற்றவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சத்து, சித்து, ஆனந்தம். அவன் தான் பதி, பசு, பாசமாகவும் இருக்கிறார். இப்போ அந்த முருகனை இப்போ நீங்கள் சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்கே இருக்கிறாரு? இங்கே காட்டணும். தூய அறிவாக இருக்கிறார். அப்போ உங்களுடைய சொந்த அறிவு கற்றுக்கிட்டீங்கல்ல. நான் ஓதிய கல்வியும் அறிவும்னு சொன்னார்ல, தாமே பெற உணர்ந்தேன். அவரே எனக்கு கொடுத்துட்டார். அவர் எங்கேருந்து கொடுத்தாரு? இங்கேருந்தே கொடுக்குறாரு. நாம் எங்கேயாவது கடலில் தத்தளிக்கிறோன்னு வைங்க, நமக்கு உதவிக்கு ஆள் கொட்டோம்னா எங்கேயோ ஒரு மேட்டில் இருப்பான், தீவில். அவன் வந்து உதவி செய்ய முடியுமா? முடியாதுல்ல. ஒரு வேளை முருகனோ கடவுளோ கைலாயத்துலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல தனியாக இருந்தானா நாம் தத்தளிக்கும் போது எங்கேருந்து வந்து உதவி செய்யறது? ஆனால் அவர் எங்கே பண்ணுறாரு? நமக்குள்ளேயே இருக்கிறார். அதில் உதவிக்காரன் கொடுக்கறது பக்கத்துலேயே இருக்கிறார். மற்றவங்களாம் சொல்கிறாங்க காட் இன் த ஹெவன், அந்த சொர்க்கத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் யாராவது பூஜாரிகள் மூலம் நம்ம கெஞ்சி கொத்தானா இவங்க மெசேஜ் போய் சேரும். இல்லை அக்னியில் வந்து ஏதாவது நெய்யை ஊற்றி ஏதோ சொன்னோம்னா அந்த அக்னி எடுத்துகிட்டு போய் அங்கே சாமிக்கிட்ட சொல்லி எப்போ சொல்லுவாரோ எப்போ பதில் வருமோ நமக்கு தெரியாது. இல்லை, முருகன் எங்கும் இருக்கிறான், எல்லாருக்கும் அருகில் இருக்கிறான். அருகில்னா என்ன? நான் எது சொல்கிறியோ அதுவாக இருக்கிறான். ஆனால் நான் என்பதை முருகன் என்று மறைத்து நான் மனிதன் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். எப்போ அதை விட போகிறோம்? முருகனாக மாறணுமா என்ன? இல்லை, மனிதனுங்கிறத விட்டால் போதும். இப்போ சொல்கிறாரு, எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் ஏன் வந்தது? மிடி என்னும் ஒரு பாவி வெளிப்படினே. மிடின்னா அறியாமை, மிடின்னா ஏழ்மை, தரித்திரம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பாரதியாரோட மிடிங்கிறத தரித்திரம் அப்படின்ற இதை சொல்கிறார். நிறைய இருக்கு. நான் இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கிறேன்? மிடி என்றால் அறியாமை, தாமசுகுணம், குழப்பம். நான் என்பது எனக்கு நல்லா தெரியுது. நான் இருக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? ஆனால் என்னவா இருக்கிறீங்கன்னு கேட்டோம்னா என்ன சொல்லணும்? முருகனாக இருக்கிறேன்னு தானே சொல்லணும். பரம் ஜோதின்னு தானே சொல்லணும். ஏன்னா ஜோதி தானே அது. அறிவாக இருப்பது அவர் ஒருத்தர் தானே. அவர் அயில் வேல் அரசன், ஞான வேல். அவர் தூய ஞானமாக இருக்கிறவர். அவருடைய தீபம் தான் இங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, நான் யார் என்று யாராவது கேட்டோம்னா யாருமே தன்னுடைய சொரூபத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் தூய அறிவுன்னு சொல்ல மாட்டாங்க, வேறு எதோ சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த தீபம் ஒளி விட்டு பிரகாசிக்குது, கேட்குது. உனக்கு ஒளி எங்கேருந்து வருதுன்னா, இது என் சொந்தம், என்ன எங்கேருந்து இரவல் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அது சொல்லும். ஏன்னா அது பிறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஜோதியை கொடுத்தது யார்? தீக்குச்சி தானே. தீக்குச்சியில் இருந்த ஜோதி தானே அதுக்கு ஜோதி கொடுத்தது. ஆனால் அந்த விளக்கு என்ன சொல்லுது? அது பிறக்கிறதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு தெரியாது இல்லை. இதுக்கு லைட் எரிஞ்ச பிறகு தானே வந்தது. வந்த உடனே என்ன சொல்லும்? நான் பிறந்ததுலேருந்து அறிவோடு தான் இருக்கிறேன், எனக்கு யாரும் அறிவு கொடுக்கலையே. பிறந்ததுலும் அந்த அறிவோட நம்ம அப்படி தானே சொல்கிறோம். ஆனால் நமக்கு அறிவை யாரை கொடுத்துருக்குறாங்க? இந்த விளக்கு அப்படி தான் பேசுது. அதுக்கு ஒரு மிடி வந்துடுச்சு. அது மிடின்னா அறியாமை, தாமசுகுணம், குழப்பம். இல்லை, நீ எரியறதுக்கு முன்னாடி நான் இருந்த, நீ எரியாமல் இருந்த,
வெளிச்சம் இல்லாமல் இருந்த ஒருத்தர் வந்தார், அவருடைய அறிவு வெளிச்சத்தான் உனக்கு கொடுத்தாரு, அதுக்கப்புறம் நீ வந்தது. அப்படியா சொல்கிறீங்க? எனக்கு தெரியாதே, நான் ஒன்றும் பார்க்கலையே அப்படின்னு. நீ எப்படி பார்த்துருப்ப? நீ பிறக்கவே இல்லையே. நம்முடைய ஜோதியெல்லாம் பிறந்த பிறகு வெளிப்படுது, கருவில் இருக்கும்போது தெரியறதில்லை. ஆனால் அவருடைய ஜோதியோ எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அது அடி அந்தமில்லா அயில். அயில்னா கூர்மையானதுன்னு அர்த்தம். விரிந்தும் இருக்கும், கூர்மையாகவும் இருக்கும். அந்த வேல் அரசே, வேல்னா அதுக்கு அழகை பாருங்கள், விரிந்த அறிவும் இருக்குது, கூர்மையான அறிவும் இருக்கிறது, விசாலமான புத்தியும் இருக்குது. வியாசே விசால புத்தேங்கிறோம். வியாசருக்கு மிக விசாலமான புத்தி. ஏன்னா 18 புராணங்கள் எழுதினவர். ஒரு புராணமே லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்குது. மகாபாரதம் எழுதியிருக்கிறார், அதில் பகவத்கீதை எழுதியிருக்கிறார், அப்புறம் பிரம்மசூத்திரம் எழுதியிருக்கிறார், இன்னும் நிறைய கிரந்தங்களை வேறு செய்திருக்கிறார், வேதங்களை தொகுத்து இருக்கிறார். அப்போ அவர் எப்படி இருக்கும்? விசால புத்தி. அந்த மாதிரி முருகன் வந்து சர்வஜன். எப்படி எல்லாரை பற்றி தெரியும் அவருக்கு? எல்லாருக்குள்ளேயும் அவர் தானே இருக்கிறார். எல்லாருடைய புத்தி பக்கத்தில் இருக்கிறது யார்? புத்திங்கிற அந்த விளக்கில் ஏற்றி வச்ச விளக்கு யார்? அவர் இல்லையா? புத்தி பிரகாசிக்குதுங்கிறோம். என்ன புத்திப்பா அப்படிங்கிறோம். ஆனால் முருகனுடைய வெளிச்சம்தான் அங்கே புத்தி வழியாக வருது. அந்த புத்தி தன் சுய ஒளின்னு நினச்சிட்டு இருக்குது. நானே அறிவுடையவன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். எல்லாம் அறிவுக்கறிவாக முருகன் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்? அயில்வேல், விரிந்த ஞானமும் கூர்மையான விவேக புத்தியும். அப்புறம் அவர் சர்வவித்து சர்வஜன் அப்படின்னு பேர். சர்வவித்துனா ஒவ்வொரு அணுவும் எங்கே இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். எப்படி அவர் அங்கே இருந்துக்கிட்டு அங்கே இல்லைடா, அணுவே அவர் தான். ஒவ்வொரு அணுவும் இந்த உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து அணுவும் முருகன் தானே. அதில் அந்த அணு எங்கே இருக்குதுன்னு அவருக்கு எப்படின்னா அணுக்கு தெரியுதுன்னு அவருக்கும் தெரியும் அர்த்தம். அப்போ நீ செய்த பாவ புண்ணியங்களும் கஷ்ட நஷ்டங்களும், நீ செய்த துன்பங்களும் இன்பங்களும் அவருக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? அவர் தான் நம்ம மனத்துக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறார் அறிவாக. அவர் ஒரு கணமாவது விட்டார், நீயாவது மறக்கலாம். அவர் மறப்பாரா? அவர் எப்பொழுது விழித்து கொண்டே இருக்கிறார். அதனால் அவர் வந்து அயில்வேல். அப்போ வேலை நீங்கள் பார்த்தா முருகனுடைய ஞானத்தை நீங்கள் நினச்சிக்கணும். ஞானவேல் அப்படின்னு பேர். அரசே என்று சொல்கிறார். ஏன்னா அவர் தான் அத்தனையும் கட்டி ஆள்பவர். அவரை கட்டி ஆள யாரும் கிடையாது. இறைவனுக்கு கட்டி ஆள யாரும் இல்லாதனால இறைவனுக்கு அரசன்னு பேர். மன்னா மன்னே அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். மனத்திடை மன்னிய மன்னே அப்படின்னு சொல்கிறார். மன்னவனே அப்படிங்கிறார். அடி அந்தம் இலா அயில்வேல். அப்போ அவருடைய அறிவுக்கு எங்கும் இருக்கிறது. முருகன் கடலில் இருப்பாருன்னா கடலுடைய ஒவ்வொரு தண்ணிலும் இருக்கிறார், ஒவ்வொரு சொட்டிலும் இருக்கிறார், ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறார், ஆகாயத்தில் இருக்கிறார். பஞ்சபூதங்களும் அவரே தான் அப்படின்னு நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அயில்வேல் அரசே, எனக்கு நீதான் அறிவாக இருக்கிறாய். இந்த உடம்பில் இருக்கின்ற விளக்கில், புத்திங்கிற திரியில் நீ தான் ஜொலித்து கொண்டிருக்கிறாய்ன்னு தெரியாமல் இந்த குத்து விளக்கு சொல்லுது நான் தான் விளக்கு அப்படின்னு பெருமையெல்லாம் கேட்குது. அந்த புத்தியும் சொல்லுது நான் தான் அறிவுடையவன் அப்படின்னு நம்மெல்லாம் சொல்லிக்கிறோம். உன் அறிவுக்கும் என் வரைக்கும் ஒரே போட்டி. ஸ்கூலில் வேறு டெஸ்ட் வைக்கிறாங்க, அவங்க புத்தியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. டீச்சர் 100 மார்க் அப்படின்னு, இன்னொரு 99, இன்னொரு 37 அப்படின்லாம் இஷ்டம் போல் போடுறாங்க. அதனால் புத்தியினுடைய அளவு. முருகனுடைய ஒளி எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் நம்ம புத்தியினுடைய அளவு தான் வேறு வேறு மாதிரி. அந்த திரிக்கு ஏற்ற மாதிரி தான் வெளிச்சம் கிடைக்கும். அப்புறம் அந்த திரியும் காற்று வீசினா என்ன ஆகும்? அலைபாயும். ஆனால் வெளிச்சம் அலைபாயுதா? இல்லை, திரி அலைபாயுது. அந்த தீபம் அலைபாயுது. அதுக்கு என்ன காரணம்? நம்முடைய உள்ளமும் ஆசையினால் அலைபாயுது. இந்த புத்தியும் இது அடி, இது அறி, இது அறி, இதை செய், அதை செய்யணும் அலைபாயுது. அதனால் முருகனும் அசைகிற மாதிரி தெரியுது. அவர் அசையாமல் கூட்டஸ்தனாக சுயம் பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு யாரோன்னு பேசாதீங்க. நீங்கள் தான் அது. எப்பொழுது உங்கள் உள்ளம் சாந்தம் அடைஞ்சதோ அந்த சாந்த புத்தியில் முருகன் பிரகாசிக்கிறார். எப்பொழுதுமே அவருடைய பிரகாசத்தை நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுடைய சொந்த விருப்புகளை விடணும். இந்த புத்தியில் மண்டி கிடக்கிற விருப்புகளும் வெறுப்புகளும் எப்போ அழியுதோ அந்த புத்தி ஆடாது, சாந்தமாக இருக்கும். அந்த சாந்தமான நிலையில் நிர்வாத தீபவத், காற்றில்லாத இடத்துல தீபம் எப்படி எரியுமோ அதுபோல் முருகன் தெள்ள தெளிவாக உங்களுக்கு தெரிவான். யாருக்கு தெரிவான்? அந்த விளக்குக்கு தெரியும். விளக்குக்கு தெரியும் நம்முடைய விளக்கு யாருன்னு. அந்த விளக்கு யார்? இப்போ புத்திங்கிற விளக்கு
முருகன்ற விளக்கை புரிஞ்சுக்குவான். அதுதான் விளக்கு, நான் வெறும் விளங்குறவன். அவன் பாஷதி, நான் அனுபாஷதி. இதெல்லாம் சொல்ல போகிறார் அருணகிரி. இன்னும் 2-3 பாட்டில் இதெல்லாம் வரப்போகுது. அதுக்கு தான் முன்கூட்டியே நான் சொல்கிறேன். இந்த அறியாமை, நான் என்ற கர்வம் என்னிடம் வந்துவிட்டது. தானாக இருப்பது முருகன், அதை மறந்து நானாக ஏதோ செய்து கொண்டேன். நானே எதை பற்றி நான் ஆண் என்றும் பெண் என்றும் முதியவன் என்றும் இளையவன் என்றும் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்றும் பணக்காரன் என்றும் என்னென்னவோ நம்மளை சொல்கிறோம். அதெல்லாம் இந்த அறிவுக்கு கிடையாது. இது உடம்புக்கும் இந்த உடம்பு பெற்ற செல்வத்துக்கும் அதுக்கு தான் கணக்கு, எனக்கு இல்லை. உள்ளே இருக்கின்ற அறிவு பொருள், மெய்ப்பொருள் முருகன் என்றதை நான் மறந்ததால் நான் சாதாரண மனிதன். அது சிவம் என்று மறந்ததால நான் ஜீவனாகிவிட்டேன். சிவனை ஜீவனாக்கிய பழி என் மீது வந்துவிட்டது. இது காரணம் என்ன? மிடி என்று சொல்கிறார். மிடின்னா அறியாமை. இந்த மிடி வந்துட்டா என்ன ஆகும்? வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா என்று அவர் சொல்றார். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிழா அயில் வேலரசே மிடி என்றொரு பாவி வெளிப்படினே. என்னிடம் இந்த தாமச குணம், இந்த அறியாமை, இந்த கர்வம் என்று எனக்கு வந்த உடனே முருகன் பக்கத்தில் வச்சுக்கிட்டே நான் துள்ளி குதிக்கிறேன். அறிஞன் மாதிரியும் பட்டதாரி மாதிரியும் பெரியவன் மாதிரியும் புகழ்பெற்றவனாக நான் நினைக்கிறேனே. அதனால் இந்த வடிவு, இந்த உடம்பு, இந்த உடம்புக்காக நான் வைத்திருக்கிற பொருள், தனம், நான் சேர்த்து வச்ச செல்வங்கள், பூமி, பொண்ணு, மக்கள், இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறான். இதெல்லாம் தனம். இது வெளியே இருக்கக்கூடிய எனதுங்கிறது. இந்த உடம்பு எனது. இதை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த உடம்புக்காக நான் வச்சிருக்க வீடு போன்ற பொருளெல்லாம் எனது. நான் என்று எதை சொல்கிறேன்னா மனமும் குணமும், என்னுடைய மனதையும் குணத்தையும் நான் என்று, நான் எனது என்பதை அவர் சொல்கிறார். எனது என்று சொல்லக்கூடிய வடிவும் தனமும், நான் என்று சொல்லக்கூடிய மனமும் குணமும், குடியும் குலமும். குடியும் குலமும்னா, குலம்னா பெருமை. குடின்னா நாம் பிறந்த ஊர். நான் ஊர், எந்த ஊர் சேர்ந்தவன் அப்படின்னு கேட்குறார். குலம்னா நம்முடைய பெருமை. இதெல்லாம் நான் என் மீது முருகன் என்று தெரியாமல் இந்த சரீரமும் மனமும் அதனுடைய குணமும் அதை வைத்துக்கொண்டு நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேனே, இது எப்படா போக போகுது எனக்கு இந்த புத்தி? இருப்பது நீதான் என்று நான் எப்போ தெரிந்து கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதை குடி போக்கியவனே, ஏன்னா அவருக்கு அனுபூதி கொடுத்துட்டார். இது அத்தனையும் நான் விரட்டி அடிச்சிட்டேன். அடித்த உடனே நீதான் அங்கே இருக்கிறாய். அடி அந்தமில்லா அயில் வேல் அரசே, நீதானே இருக்கிற. எப்படி தெரிஞ்சது எனக்கு? மிடி என்ற ஒரு பாவி வெளிப்படினே. வெளிப்பட்டால் இதெல்லாம் வந்துடும், அது ஒழிஞ்சு போனால் முருகன் அங்கே தெரிவான். சரி, அடுத்த 20வது பாட்டு. அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்ரம வேள் இமையோர் பூரி தாரக நாகபுரந்தரனே. இங்கே முருகனை இன்னொரு முகமாக விளக்குகிறார். அங்கே அடி அந்தம் இல்லாத அயில்வேல் அரசே அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? விரிதாரண. தாரணன்னா கடத்தல், கடந்து செல்லுதல். திராயத்தே அப்படின்ற வட சொல். திராயத்தேன்னா என்னை காப்பாற்றுங்கள், கரையேற்றுங்கள், கை கொடுங்கள் அப்படின்னு காப்பாற்றுறது, அது பேர் திராயத்தே. அதனால தான் நம்மளை காப்பாற்றோன்னு சொல்லி ஒரு திராயத்தை கட்டிக்கிறோம், அது பேர் தாயத்துங்கிறான். இது கட்டினோம்னா எல்லாருக்கும் தைரியம் வந்துடுது, அது பேர் திராயத்து, காப்பாற்றும். அப்படி காப்பாற்றுபவனாக விரிந்த இந்த சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில் பிறந்து இறந்து பிறந்து இறந்து செத்து செத்து போகிறனே, இது பேர் சம்சார கடல், பவசாகரம்ங்கிறாங்க. சாகரம்னா கடல், பவம்னா அடுத்து என்ன அடுத்து என்ன. நம்ம வாழ்க்கையில் இருக்கிறவுடைய பெரிய பிரச்சனை அடுத்து என்ன, நாளைக்கு என்ன, அடுத்த நிமிஷம் என்ன, எப்போ கிடைக்கும், எப்போ வருவாங்க, என்ன ஆகும், இதே தான் நமக்கு பயம்.
என்ன ஆகும், எப்போ முடியும், எப்போ வரும், எப்போ போகும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்த நிமிஷம் அடுத்த வாழ்க்கை, அடுத்த நாள், அடுத்த வருஷம். என் மகள் இருக்கிறா, அவளுக்கு என்ன ஆகும், அடுத்து என் பையன் இருக்கிறான், அவனுக்கு என்ன ஆகும், அவனுக்கு என் பொருளுக்கு என்ன ஆகும், அடுத்த வருகின்ற காலத்தை பற்றி பயம் இருக்குது பாரு, அது பேர் பவம்னு பேர். பவம்னா இனி வரப்போகுது, பூதம்னா ஏற்கனவே இருக்கிறது, பவ்யம்னா இப்போ இருக்கிறது, பவம்னா இனிமேல் வர வேண்டியது. நல்லா வந்ததுன்னா அது பேர் சம்பவம். சம்னா நல்ல, சம்பவம் நடந்திருக்குன்னா நல்லது நடந்திருக்குது. நம்ம இந்த ஊரில் சம்பவம் பண்ணிட்டு வரலான்னா வேற அர்த்தம். பவம்னா இனி வரப்போகுது. நமக்கு வரப்போகிறத பற்றி தானே பயம், நடந்து போனதை பற்றி வருத்தம். யாருமே திருப்தியாக இல்லை, இது வரைக்கும் நடந்ததை வச்சு யாரும் திருப்தியாகவே இல்லை. அப்போ வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே அதிருப்தி. இனி வரப்போகிறத பற்றி பயம், கவலையும் பயமும். இந்த பயத்தினால் என்ன ஆகும், ஏகப்பட்ட குழப்பம் ஏற்படுது, மோகம் ஏற்படுகிறது. இது பேர் பவ சாகரம். இது எல்லாருக்கும் கடல் மாதிரி இருக்குது. இதில் நம்மளை எப்படி காப்பாற்றோம், அடுத்து நீ கவலையே படாதரா, நான் இருக்கிறேன் அப்படின்னு. நான் இன்னைக்கு சொல்கிறீங்க, நாளைக்கு அடுத்த வருஷம் எல்லா நாளும் நான் இருப்பேன் அப்படின்னு முருகன் சொல்லிட்டாருன்னா நமக்கு பவங்கிறது ஓடி போயிடும் இல்லை. பவம்னா என்ன, அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட், வாட் வில் ஹேப்பன், அடுத்து என்ன நடக்குமோ தெரிய மாட்டேது. யாருக்கும் தெரியும், அதுதான் ஜோசியர்கிட்ட ஓடுறாங்க, குறி சொல்கிறவங்ககிட்ட ஓடுறாங்க, ஏதேதோ ஒரு பஞ்சாங்கெல்லாம் பார்க்குறாங்க. பவம் இந்த இந்த எதிர்காலம் பற்றிய ஒரு பயத்திலிருந்து என்னை காப்பாற்றுவேங்க. திராயத்தே விரி, திராயத்தேங்கிறத இவர் சொல்கிறார். விரி தாரண, என்னை காப்பாற்றுபவனே விரிந்த கடல்லேருந்து. விக்ரம அப்படின்னு, விக்ரமன்னா கிரமம்னா வரிசை, ஒரு முறைமை, ஒரு ஒழுங்கு, அதை கிரமங்கிறோம். இதுக்கப்புறம் இதுக்குன்னு செய்தோம்னா அது பேர் கிரமமாக செய்யுங்கிறோம். தப்பாக பண்ண என்ன சொல்லுங்க, இதுன்னா அக்கிரமாக இருக்குதே அப்படின்னு. கிரமம் இல்லைன்னா அது பேர் அக்கிரமமாக இருக்கு. கிரமங்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவன் பேர் என்ன, விக்ரமம்னு பேர். விக்ரம சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரமம்னா அவனுடைய நீதிக்கும் நேர்மைக்கும் மேலே ஒருத்தர் கிடையாது. மற்றதெல்லாம் நீதி நேர்மையில் வழுவலாம், அங்கே தப்பாயிடலாம், இங்கே தப்பாயிடலாம், ஆனால் அவனுடைய நீதியிலையும். அதனால தான் அரசேன்னு சொன்னார். முருகா, உன்னுடைய அரசாட்சியில் இங்கே தப்பு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீ கிரமமும் இல்லை அக்கிரமமும் இல்லை, விக்ரமன், எல்லா விதிகளையுமே பிடித்து வைத்திருப்பவன். அங்கே தப்பு தண்டா நடப்பதற்கும் மறந்து போச்சு, சாரி நான் தண்டிச்சிட்டேன்லாம் சொல்கிறதுக்கே இல்லை. நீ எதை செய்த பூஜையை நான் மறந்துட்டேன் இல்லை, எல்லாவற்றையும் கணத்தில் வைத்திருக்கவர். அதனால் விக்ரம. வேள், அங்கே முதல்ல வேல்னு சொன்னார், அயில் வேல், இங்கே வேள்ங்கிறார். வேள் அப்படின்னா உபகாரம் செய்கிறவனுக்கு வேள்னு பேர். யாருக்காவது உபகாரம் வேணும்னா குறிப்பை அறிந்து உபகாரம் செய்கிறது, கேட்டபடி செய்கிறதில்ல. மனசு பார்த்து முகத்தை பார்த்து, இவருக்கு தண்ணி வேணும் போல் இருக்குதுன்னு ஓடி போய் கொண்டு வருது, அந்த குறிப்பறிதல்னு சொல்கிறாங்க. விருந்தாளியை பார்த்து முகத்தை பார்த்து குறிப்பறியணும். அந்த குறிப்பறிந்து வேலை செய்கிறோம் முருகன், நமக்கே கூட தெரியாது. அதனால் நம்முடைய குறிப்பை அவர் அறிகிறார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலை, குழந்தை கூட தெரியாது பசி வந்துடுச்சா இல்லையான்னு, அம்மாவுக்கு தான் தெரியுது, இதுக்கு பசி வந்திருக்குமே நேரம் அப்படின்னு அவன் நினச்சி ஊட்டுறா. அப்படி முருகன் உபகாரத்தில் அவனுக்கு நிகர் யாருமே இல்லாதனால அவருக்கு வேள் அப்படின்னு பேர். அதனால் உபகாரம் செய்கிறவங்களுக்கு வேளாளர்னு பேர். உபகாரம் உலகத்துக்கெல்லாம் உணவு தரதுனால அவங்களுக்கு வேளாண்மைன்னு பேர். வள்ளுவர் கூட வேளாண்மைன்னு சொல்கிறார். வேளாண்மைன்னா அவங்கள தவிர வேறு யார் இருக்கிறாங்க? ஏற்பின் செய்வன் பின்னாடி போகிறவனால தானே நம்ம ஊரே பின்னாடி போகுது. ஏறு பின்னாடி போகிற ஒரு உடலை நம்பி தான் அந்த ஊரே போயிட்டுருக்குது. அப்போ ஏறு பிடிக்கிறவன் நகர்ந்து போயிட்டான்னா ஊர் மடிஞ்சு போயிடும். அப்போ அவன் பேர் வேளாளன்னு பேர். வேள், குறிப்பறிந்து உதவி செய்யும் முருகா அப்படின்னு சொல்கிறார். அங்கே வேல், இங்கே வேள். அப்புறம் அவருடைய புகழை பாருங்கள். இமையோர் புரி. இமையோர் அப்படின்னா இந்த தேவர்களுக்கு இமையோர்னு பேர். தேவலோகத்தில் இருக்கவங்களுக்கு அவங்க கண் இமைக்காதான். கண் இமைக்காதவர்கள் அப்படின்னா அவங்க இமைக்கிறாங்க, நமக்கு தெரியாது. நம்ம வாழ்நாள் அவங்களுடைய வாழ்நாளை பார்க்கும்போது ரொம்ப குறைவு.
சப்போஸ் நான் வந்து பிறந்தவொடனே செத்து போகிறவன்னு வைங்க, சட்டுன்னு மறையுது ஒரு பொருள். அது என்னுடைய கண் பார்வை, என்னுடைய இதய துடிப்பெல்லாம் ரொம்ப வேகமாக இருக்குது. இந்த எலிகள்லாம் இதய துடிப்பு வேகமாக இருக்கும். குட்டி குழந்தைகள்லாம் இதய துடி அதிகமாக இருக்கும். பெருசாக துடிப்பு குறையும். அவங்களுக்கு உடம்பு மெட்டபாலிசம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எலி குஞ்சு இதெல்லாம் பார்த்தோம்னா நல்லா சூடாக இருக்கும். குழந்தைலாம் கத்தன்னு இருக்கும். காரணம் உள்ள மெட்டபாலிசம், அந்த உயிர் வேலை செய்துட்டு. நம்மளோட உடம்பு அதிகமான வேகத்தில் வேலை செய்யுதுன்னா ரொம்ப வேகமாக நம்ம இருக்கிறோம். இன்னொருத்தரும் இருக்கிறாங்க, அவங்க நிதானமாக இருக்கிறாங்க. நமக்கு எப்படி தெரியும்னா அவங்க அசையவே இல்லை போல இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நாமெல்லாம் ஒரே வேகத்தில் தானே வேலையத்தில் இருக்கிறோம். இப்படி சொல்கிறேன், இப்படி பாருங்கள். கண்ணை மூடிங்க எல்லாரும். மூடின உடனே இந்த பிரபஞ்சம் 10 மடங்கு பெருசாயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நானும் பெருசாகிட்டேன் 10 மடங்கு. போர்டு பெருசாகிடுச்சு, இந்த சேர் பெருசாகிடுச்சு, கண்ணாடி பெருசாகிடுச்சு. இங்கே இருக்கிறது எல்லாம் 10 மடங்கு பெருசாகிடுச்சு. யாருக்காவது தெரியுமா? யாராவது ஒருத்தர் மாறாமல் இருந்தால் கண்டுபிடிச்சிடுவார். இன்னும் எல்லாம் பெருசாகிடுச்சு அப்படி. ஆமாம். இப்போது எல்லாரும் கண்ணை மூடி திறக்கணும் உடனே 100 மடங்கு வேகமாக வேலை செய்கிறோம். நம்மளோட சுவாசம், இதய துடிப்பு எல்லாம் 100 மடங்கு அதிகமாகிடுச்சுன்னு நீங்கள். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? வேகமாகிடுச்சு சொல்லுவோமா? ஏன்னா நம்முடைய கடிகாரமாக அந்த வேகத்தில் சுத்தம். அப்போ என்ன சொல்லுவோம்? எப்பவும் போல தான். டாக்டர்னு தொட்டு பார்ப்பார், நார்மலாக தான் இருங்க, 90 தான் துடிப்பு இருக்குது, 75 பரவாயில்ல, ஓகே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நாடியெல்லாம் தொட்டு பார்க்குறாரு. அவர் என்ன, அவர் நாடியும் அப்படி தான் இருக்குது, கடிகாரமாக அப்படி தான் இருக்குது. யாருக்குமே இந்த பிரபஞ்சம் 10 மடங்கு 100 மடங்கு பெருசானதுன்னு தெரியாது, அது குட்டியானதுன்னு தெரியாது, வேகமானதுன்னு தெரியாது. ஒருவேளை ஒரு உலகம் வேகமாக இருந்து ஒரு உலகம் அதை விட கம்மி வேகமாக இருந்ததுன்னா நமக்கு அவங்க எப்படி தெரிவாங்க? இன்னும் கண்ணே அவங்க இமைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. அவங்க இமைக்கிறாங்க. அவங்க ஊரில் அது கண்ணு ஏன் சும்மா கண்ணை திமிட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு தேவர் இன்னொரு தேவரை சொல்லலாம். ஆனால் இங்கே இருக்கிற நரன் என்ன சொல்லுவான்? அவன் கண்ணே இமைக்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி காலமும் வேகமும் மாறுபடும்னு ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கிறார். இடத்துக்கு இடம், அந்த சட்டகத்துக்கு சட்டகம் இது மாறும். அதுதான் ரிலேட்டிவிட்டி தியரி. டைம் ஸ்பேஸ் மாறும். சரி, அது வேண்டாம் நமக்கு. ஏன் இமையோர்னு சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மலர் மாலை வாடாதான், அதுவும் வாடும், அந்த ஊரில் வாடும், உனக்கு தெரியாது. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த ஒரு எறும்புக்கோ அல்லது ஒரு சின்ன பூச்சிக்கோ அந்த பூ உதிர்ந்து சாகிறதுக்கு முன்னாடியே இந்த பூச்சி செத்துன்னு வச்சுங்க, அது என்ன சொல்லுவோம்? அந்த பூவு என் வாழ்நாள் முழுக்க நான் பார்த்துட்டு இருந்தேன், எத்தனை நாள் இருந்ததுன்னு. நாம் என்ன சொல்லுவோம்? இது பூத்த மலர் அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் ரிலேட்டிவ். அப்போ இமையோருங்கிறது எதை வச்சு சொல்கிறோம்? அவங்க தேவர்கள், அவங்களுடைய டைம் அண்ட் ஸ்பேஸில் வந்து அவங்க நம்மளை காட்டில் ஸ்லோவாக இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்குவோம். சரி, நீண்ட காலம் வாழறவங்க அப்படி புரிஞ்சுக்கங்க. ஒரு பேருக்காக சொன்னேன். இமையோர் புரி என்னக்கா அவங்க ஊர் இமையோர் புரி. அதை தாரக, அதை காப்பாற்றுபவனே. தாரகன திராயத்து, காப்பாற்றுபவனே. நாகபுரந்தரனே. இந்த காவை கரெக்டாக சொல்லணும். நாக அப்படின்னா வேறு, நாக அப்படின்னா வேறு, நாக அப்படின்னா வேறு, நாகம் அப்படின்னா பாம்பு, நாக அப்படின்னா ஆனந்தம்னு அர்த்தம். இங்கே நாக அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா வலி இல்லாதவங்க, பெயின் இல்லாதவங்க. அந்த நாக புரந்தரன்னா தேவலோகத்தில் வலியெல்லாம் கிடையாது. பல்வலி, தலைவலி, மாத்திரை போட்டுக்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு இன்னைக்கு தினமும் ஒரு நாள் கால் வலி, தலைவலி, முட்டு வலி எல்லாம் இருக்குது. தலைவலி, ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு தலைவலி, கண்ணாடியெல்லாம் போடுறாங்க, போட்டவங்க தலைவலி இதுங்கிறான். என்ன காரணம்னு அவனுக்கு தெரியல. டாக்டருங்க ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, நல்லா தான் இருக்குதுங்கிறாங்க. அவனும் தலைவலி இருக்குது, என்னென்ன பண்ணுறான். நமக்கு வலி ஒன்று இருக்குது இல்லை இந்த பூமியில், காரணமே தெரியாமல். தேவலோகத்தில் அங்கே இருந்ததுன்னா யாராவது தேவலோகத்துக்கு போவாங்களா? புண்ணியம் செய்தவங்க தான் அங்கே போவாங்க. புண்ணியம் செய்துட்டு இங்கே வந்திருக்கிறேன், இங்கே தானா அப்படின்னு கேட்பாங்க. துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நரகலோகம் கொடுப்பார்.
நீங்கள் ஈட்டிய தர்மத்தினால் பெற்ற புண்ணியத்தை அனுபவிக்கணும்னா நோய் நொடி இல்லாத, அங்கே வைரஸே கிடையாது, எங்கே வேணால் தண்ணி எடுத்து குடிக்கலாம், ஃபில்டர்லாம் பண்ண வேண்டியதில்லை, அங்கே பொருளெல்லாம் கெட்டு போக போகிறது கிடையாது. தேவலோகம் அப்படி இருக்கும். அதனால் அதுக்கு பேர் நாகபுரி. நம்ம நாகபுரி அப்படி தான் இருக்குது. அங்கே பனி இருக்கிறதுனால எந்த பொருளும் கெட்டு போகாது, பத்திரமாக வச்சுட்டு போவாங்க. நோய் நொடி இல்லாத, வலி இல்லாத ஊர் அதுவும். ஸோ அந்த இடத்தையும் காப்பாற்றுபவனே அப்படின்னு 2 இடமும் சொல்கிறார். இமையோர் புரி, நாகபுரி அப்படின்னு 2 இடத்த சொல்கிறார். முருகர் எப்படிப்பட்டவர்னா, நம்மளை மட்டும் இல்லை, தேவர்களுக்கும் அவர் தான் பிரம்மம், அவர் தான் கடவுள், தேவலோகத்தில் இருக்கும் அவர் தான் படி அளக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, வெறிதாரண, விக்ரம, வேள், இமையோர்புரி, நாகபுரி எல்லாத்துக்கும் புரிஞ்சிட்டோமா? சொல்ல புரிஞ்சுக்கணும். இப்போது அப்படிப்பட்ட ஒருத்தன், எப்படிப்பட்ட ஒரு முருகர், இந்த பிரபஞ்சத்துக்கு கட்டமைக்கிறவர், டிசைனே அவர் தான். இந்த பிரபஞ்சம் எப்படி கட்டணும், இந்த ஆகாசம் எவ்வளோ விரிவாக இருக்கணும், எங்கெல்லாம் பூமி இருக்கணும், எங்கே 9 கோள் இருக்கணும், சூரியனை எப்படி சுற்றி வரணும், எவ்வளோ வேகத்தில் சுற்றணும், சூரியனுடைய சைஸ் எவ்வளவு, அண்ட சராசரங்களில் இருக்க அத்தனை பேருடைய டிசைன் அவர் தான். நம்ம உடம்பு டிசைன் பண்ணதார் அவர் தான். இந்த மாதிரி யாராவது டிசைன், ஒரு கோழி கொஞ்சம் டிசைன் பண்ண முடியுமா? ஒரு வண்டு பண்ண முடியுமா? மின்மினி பூச்சி அது சொந்தமாக லைட் அடிச்சுட்டு போகுது, அதுக்கு ஒரு டார்ச் லைட்டு பல்பு வச்சுருக்கு. அது எங்கேருந்து இங்கே வெளிச்சம் வருது? சுடவும் மாட்டேங்குது, குளிர்ச்சியான வெளிச்சம், அது லைட்டு போட்டு அது பாட்டு போகுது. அதை கொண்டு வந்து ஒரு பறவை, தூக்கணாங்குருவி, அது கொண்டாந்து அதனுடைய வீட்டிலெல்லாம் ஒட்ட வச்சுடுது பிடிச்சி. ஆனால் அவங்க வீட்டுக்கு வெளிச்சம் வேணுமா? தெருவிளக்கு. இது ஒன்று பொருளை நீங்கள் படித்து பாருங்களேன். கடலில் மீன்கள் எத்தனை வகை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பட்டாம்பூச்சியில் எத்தனை வகைன்னு தெரியுமா? சிலந்தில் எத்தனைன்னு தெரியுமா? யார் டிசைன் பண்ணாங்க? அதது கச்சிதமாக அது ஊரில் அது அழகாக தானே வசிக்குது. அதுக்கு வேண்டிய உணவு, அதுக்கு வேண்டிய இணை துணை, அது வாழ்வதற்கு அதுக்கு சுற்றுப்புறங்கள் எல்லாம் கதகதப்பு வேணுமா, குளிர்ச்சி வேணுமா, தண்ணி வேணுமா, குழகுழப்பு வேணுமா, எல்லா இடத்துக்கும் இருக்குது. குகையில் வசிக்கிறதுக்கு வௌவாலுக்கு ஏற்ற இடமா இருக்குது, அதுக்கேற்ற உடம்பும் கொடுத்துருக்குது. அவர் பெரிய டிசைனர். இந்த கட்டுமான அறிவு அவர்கிட்ட இருக்குது. அப்பேற்பட்ட அறிஞர் எல்லாருடைய விதிகளை நிர்ணயித்து அருளை வருகின்ற வேள், முருகவேள், அவர் எனக்கு டீச்சராக வந்திருக்கிறாரு. நமக்கெல்லாம் சதையும் பிண்டுமா இருக்கிற டீச்சர் தான் ஸ்கூல் எடுக்கிறாங்க. யாராவது முருகன் வந்து கிளாஸ் எடுத்துருக்கிறாரா? தவம் கிடக்குறாங்க. இந்த விதிமால் அறியா விமலன் புதல்வா, அடியும் முதலும் தெரியாதவனா உன்னை இருக்கிறியே, நீ எனக்காக வந்து நீ எனக்கு பாடம் எடுத்தியடா முருகா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் இந்த விரிதாரண, விக்ரம, வேலுலாம் அவர் புகழ்ந்து சொல்லி எங்கள் வாத்தியார் எப்படிப்பட்டவர்னு பாருங்க உங்களுக்கு சொல்கிறார். உரிதா உபதேசம் உணர்த்தியவா, ஏய் நீ உரிதவன், நீ வந்து சாதன சதுஷ்ட சம்பன்னன், விவேக வைராக்கியம் முமுட்சுத்துவம் எல்லாம் இருக்குதுடா அருணகிரி அப்படின்னு உனக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தேடி வந்திருக்கிறார் அவர். இது எல்லாரும் நம்ம தேடி குருவு போகிறோம், ஆனால் அவரும் நம்மளை தேடி வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. உரிதா, நீ தான் கரெக்ட் ஆள் அப்படின்னு தேடி எனக்கு வந்து சொல்லித்தராரு. உரிதா உபதேசம் உணர்த்தியவா. உபதேசம்னா, உபன்னா பக்கம், சமீபம்னு அர்த்தம், தேசம்னா இடம். பாரத தேசம்னா சொல்கிறோன்னா இடத்துக்கு தேசம். உபதேசம்னா மிக பக்கத்தில் உட்காந்து சொல்கிறார் அப்படின்னு நினச்சிக்கணுமா? சுவாமி மலையில் சிவனை கீழே உட்கார வச்சுட்டு மேலே அது உபதேசம்னு சொல்லி காதில் வந்து சொல்கிறார். சிவனுக்கு அப்பனுக்கு புத்தி சொன்ன சுப்பையா அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அவர் ரொம்ப தூரத்தில் பக்கத்தில் உட்காரல, என்கிட்ட புத்தியில் வெளிச்சமாக இருக்கிறார். புத்தி தான் நான், அங்கே வெளிச்சம் யார்? அவர் வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. டே நான் தான் உன்னை பாருன்னு என் புத்திக்கு புரிய வைக்கிறார். நான் புத்தியில் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மிடியில் இருந்த புத்திக்கு இந்த மிடிமை நீங்கி பிரகாசம் தெரிஞ்ச உடனே எனக்குள்ளே இருந்து ஒளியாக இருக்கிற நான் தான் எனக்கு சொல்லி மெய்ப்பொருளை காட்டியவா அப்படின்னு சொல்கிறாரு. உரிதா உபதேசம் உணர்த்தியவா அப்படிங்கிறார். அது என்ன? உணர்த்துதல். தெரிவித்தல்னு ஒன்று உண்டு, உணர்த்துதல்னு ஒன்று உண்டு. ஒருத்தர் தெரிவிச்சுட்டு போயிடுவாங்க, உணர்த்துறதுன்னு ஒருத்தர் வரணும். பாருங்க, கார்பரேஷன் எல்லாம் வரி கட்ட சொல்லி அப்படின்னு தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. சில பேருக்கு அது புரியாது, சில பேர் உணர்த்துவாங்க. பாட்டி உனக்கு தான் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் இன்னும் வரி கட்டலை, அதை தான் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க தெரிவிக்கிறாங்க, இவங்க உணர்த்துறாங்க.
தத்துவமசி நீதான் பிரம்மம்னு ஒருத்தர் தெரிவிச்சுட்டு போயிட்டார். ஆனால் குரு உட்காந்து உணர்த்துறார், உணர வைக்கிறார். நீ பரோட்சமாக தெரிஞ்சிட்டு இருக்கிற, அவர் அபரோட்சமாகிறார். பிரம்மம் எங்கேயோ இருக்குது, ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றுங்கிறார். மக்கு ஆத்மாங்கிறது நீ, அதுதான் பிரம்மம்னு சொல்கிறாங்க அப்படின்னு உணர்த்துறாங்க. அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னா உணர்த்தியவான்னு அர்த்தம். வெறும் தெரிவிச்சுட்டு போல, சும்மா இரு சொல்லறன்ல, உணர்த்தினார். அதனால் உரிதா உபதேசம் உணர்த்தியவா அப்படின்னு முருகனை சொல்கிறாரு. எனக்காக வந்து நீ சொல்லி கொடுக்குறிய, பக்கத்தில் இருந்து சொல்லியிருக்கிய, என்ன சொல்லியிருக்கிற? அரிதாகிய மெய்ப்பொருள் அடியேனுக்கு. என்ன போய் நினச்சி உண்மையிலே அருணகிரிநாதர் அவ்வளவு யோக்கியனா அப்படின்னு பார்த்தோம்னா, கதையிலெல்லாம் பார்த்தா அவர் அவ்வளோ யோக்கியனா தெரியல. அதெல்லாம் பார்க்கும்போது நாம் எவ்வளோ பெட்டர்னு தான் உனக்கு. ஆனால் உண்மையில் அவர் தகுதியில்லவனாக இருக்கிறார். நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வச்சு சொல்லக்கூடாது, நாம் வச்சிருக்கிற ஸ்ரத்தை வச்சு சொல்லணும். அவருடைய ஸ்ரத்தை, முருகன் மீது இருக்கின்ற நம்பிக்கையும் பக்தியும் தான் அதுக்கு காரணமாக இருந்தது. மற்றவங்களோட பக்தி எல்லாம் அந்த அளவுக்கு இல்லைங்க. அருணகிரிநாதருடைய பக்திக்கு அளவே கிடையாது. சரி, மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரியானவன் என்று எனக்கு மெய்ப்பொருளையே சொல்லிட்டு போயிட்டியே. என்ன மெய்ப்பொருள்? நான் இது வரைக்கும் மெய்ப்பொருள் நினச்சதெல்லாம் பொய்ப்பொருள்னு காட்டிட்டேன். இந்த பிரபஞ்சம், உடம்பு, உள்ளமெல்லாம் பொய்யே, முருகன் மட்டும்தான் மெய்ப்பொருள் என்று காட்டியவா அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த மெய்ப்பொருள் இது 3வது தடவை சொல்கிறார் அருணகிரிநாதர். இது ஏற்கனவே 8வது அனுபூதியிலும் 11 அனுபூதியிலும் சொல்லியிருக்கார். கூகா என அழுவது என்னை கூட்டி போயிடாதபடி எனக்கு மெய்ப்பொருள் காட்டியவா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இங்கே 3வது தடவை இந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்ப்போம். மெய்ப்பொருளை மெய்ஞானிகளும் தேடுறாங்க, விஞ்ஞானிகளும் தேடுறாங்க. 2 பேரும் மெய்ப்பொருள் என்னன்னு கேட்குறாங்க. எந்த பொருள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மெய்ப்பொருள் வேணும். இந்த பொருள் பானை அப்படின்னா இதனுடைய மெய்ப்பொருள் என்னென்னா மண்ணுங்கிறோம். ஏன்னா இதுக்கு உண்டான மெய்ப்பொருள் எதுவோ அதுதான் இதுதான். இப்போ இது ஒரு பானை, இது ஒரு பானைங்கிறோம். மெய்ப்பொருள் என்ன இருக்குது? ஒன்று தான். மெய்ப்பொருள் ஒன்று, பானை 2 இருக்குதே. அப்போ இது மெய்ப்பொருள் சொல்ல முடியாது இல்லையா? பானையை நம்ம பொய்ப்பொருள்னு தான் சொல்லணும். மெய்ப்பொருள் மண்ணு தான். அப்போ 2 மெய்ப்பொருள் இருக்க முடியுமா என்ன? அப்போ இதுக்கு ஒரு மெய்ப்பொருள், இதுக்கு ஒரு மெய்ப்பொருளா? குழந்தையே சொல்லிடும், இதுக்கு என்ன மெய்ப்பொருளோ அதுதான் இது மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் ஒன்று தான், பானைங்கிறது வெறும் பொய்ப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எல்லா பானைகளுக்கும் மெய்ப்பொருள் எதுன்னு ஒரு கேள்வி வந்துடுச்சு. இப்போ பானைகள்லாம் ஆராய்ச்சி பண்ணுது. இப்போது ஒரு பானையை கூப்பிட்டாங்க, இதுதான் அப்படின்னு. நீ தான் நம்மளுடைய இதில் கொஞ்சம் புத்திசாலி, நீ தான் விஞ்ஞானி, நம்மளுடைய மெய்ப்பொருள் என்ன கண்டுபிடின்னு கேட்குறாரு. இது ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சது? நம்முடைய மெய்ப்பொருள் என்னன்னு சொல்லும், மண்ணுன்னு சொல்லிச்சு. எப்படி சொல்லிச்சது? நீக்கமர எல்லாத்துலையும் இருக்குதுன்னு பார்க்குது. இந்த வடிவை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க, அது எல்லாத்துலேயும் இது இருக்குதான்னு கேட்டோம்னா இல்லை. சிலது வாய் இருக்குது, சிலதுக்கு கழுத்து கம்மியாக இருக்குது, சிலது கழுத்து பெருசாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அது இந்த வடிவம் வந்து நீங்கக்கூடியதாக இருக்குது. இது இல்லாமலும் கூட பானை இருக்கலாம், இந்த வாய் இல்லாத பானை இருக்கலாம். இப்போ வாய் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் மண் இல்லாமல் பானை இருக்க முடியாது. நீக்கமர எது இருக்குது, நீங்கக்கூடியது எதுன்னு பார்க்கணும். நீங்கக்கூடியது எது, நீங்காதது எதுன்னு பார்க்கணும். அப்போ நீக்கமர இருக்கக்கூடிய நீங்காத ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அது பேர் அன்வயம் அப்படின்னு பேர். எது வந்து மாறி மாறி இருக்குமோ, அது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு ஒரு இருக்குதோ, அது விதரேகம். இதோடு தான் இருக்கணும், மண்ணு தான் இருக்கணும். அப்போது எல்லாவற்றிலும் நீக்கமர இருப்பது பேர் மெய்ப்பொருள். எதையெல்லாம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோமோ அது மெய்ப்பொருள் அல்ல அப்படின்னு சொல்கிறோம். இந்த துணியில் இது மடிச்சிருக்கலாம், பச்சை கலரில் இருக்கலாம், சிவப்பு கலர் இருக்கலாம், ஆனால் பஞ்சு இல்லாமல் இருக்க முடியுமா? அப்போ பஞ்சு தான் இதனுடைய நீக்கமர இருக்கின்ற மெய்ப்பொருள். மீதி வந்து இது தைக்கப்பட்டதா, வடிவத்தா, மெலவலம் இருக்குதா, மடிச்சிருக்குதா, சிவப்பாக இருக்குதா, பச்சையாக இருக்குதெல்லாம் நீங்களா,
இது வேணால் அதை நீக்கிட்டு வேறு கலர் கொடுத்துக்கலாம், அதை நீக்கிட்டு இது பண்ணலாம். ஆனால் பஞ்சை நீக்க முடியாது. அப்போ நீக்கமர இருக்கின்றது மெய்ப்பொருள் அப்படின்றதுனால மெய்ஞானிகள் ஒரு பக்கம் தேடுறாங்க, விஞ்ஞானிகள் ஒரு பக்கம் தேடுறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளோ வடிவங்கள்லாம் இருக்குது, நீக்கமர எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருளை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒரு பொருள் என்னன்னு அவங்களால பார்க்க முடியாது. அந்த பொருள் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏன்னா அது பார்க்க முடியும்னு சொன்னால் அதுக்குள்ளே என்ன நீக்கமர இருக்குதுன்னு பிறகு உடைக்க வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் உடைச்சி தான் பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ கடைசி முடித்து இது இல்லை இது இல்லைன்னு போட்டு இனிமேல் உடைக்கவே முடியாதுன்னா இதாங்க எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கும், மீதெல்லாம் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிரிக்கிறதெல்லாம் பிரிச்சிட்ட பிறகு பிரியாமல் ஒன்று இருக்கும். அந்த பொருள் என்னன்னு விஞ்ஞானிகள் தேடுறாங்க. அந்த பொருள் அறிவுடையதாக இருக்குமா அறிவற்றதாக இருக்குமா? ஏன்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குது, இதுக்கெல்லாம் அறிவு இல்லை, இதுக்கு அறிவு இல்லை. பிரபஞ்சம் ரெண்டும் சேர்ந்து தானே இந்த பிரபஞ்சத்தில் அறிவும் இருக்குது அறிவற்றதும் இருக்குது. எல்லாத்தையும் இந்த ரெண்டுக்குள்ளே தான் போட முடியும். வேறு ஏதாவது இருக்குதா? அறிவும் அறிவற்றதும் கலந்ததுன்னு ஒன்றும் இல்லை. அறிவும் அறிவற்றதுமாக இருக்க பிரபஞ்சத்துக்கு ஒரு மூலப்பொருள் என்று தேடினா எப்படி? ஒரு மூலப்பொருளில் அறிவும் இருக்கணும் அறிவற்றதும் இருக்கணும் இல்லையா? அப்போ விஞ்ஞானிகள் ஒரே மூலப்பொருள் முதற் பொருள் அதுதான் அவங்க தேடுறாங்க, மெய்ப்பொருள். நீக்கமர இருக்கின்ற முதற் பொருள் அறிவுடையதா அறிவற்றதா? ஏன்னா அறிவற்றதை அறிவுடையது உண்டாச்சுன்னா அது நல்லா இல்லை. முதற் பொருள் அறிவற்றதுன்னு சொன்னால் அதுலேயும் நமக்கு அறிவு பிறந்ததுன்னா அதுவும் சரியில்லை. அப்போ மூலப்பொருள் அறிவா அறிவற்றதா? ரெண்டுமா இருக்க முடியுமா? ஒரு பொருளுக்கு ரெண்டு குணம் இருக்க முடியுமா? ஒரு தன்மை இருந்தால் ஒரு தன்மை இருக்க முடியாதே. ஒரு தன்மை இருந்தால் ஒரு தன்மை இருக்க முடியாது. அதனால் அறிவு தன்மை இருக்கும் பொழுது அங்கே ஜடத்தன்மை இருக்காது. பாருங்கள், ஜடத்தன்மை இருக்குதுன்னு அறிவு சொல்லுமா? சொன்னால் அதுவே ஜடன் ஆகிடும். அப்போ ஜடம் நான் இருக்கிறேன்னு சொல்லுமா? அதுக்கு அறிவு இல்லை. இப்போ ஒரு பொருள் ரெண்டுமாக இருக்க முடியாது. இது ஒரு டுவாலிட்டி, ஒரு குழப்பம் வருது. இப்போ விஞ்ஞானிகள் தத்தளிக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு ஜடப்பொருளே எல்லா பொருளையும் உண்டாக்கக்கூடியது, அதுக்கு பரிணாமம்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ஒரு பொருள் இன்னொன்றோடு சேர்ந்து மாறி அதெல்லாம் உண்டாகுங்க. அதுக்கெல்லாம் அறிவாக ஒரு கடவுள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பரிணாமவாதிகள் இருக்கிறாங்க. அந்த ஆரம்பவாதின்னு சொல்கிறாங்க அவங்க. பரிணாமவாதிகள்னு சொல்கிறாங்க, முதல் பொருள் இருந்தது, அதெல்லாம் ஒன்றாக கூடி ஒரு முதல்ல கெமிக்கல் எவல்யூஷன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஃபிசிக்கல் எவல்யூஷன், கெமிக்கல் எவல்யூஷன், அப்புறம் பயாலஜிக்கல் எவல்யூஷன். அதில் ஹியூமன் பீயிங்ஸ் அறிவு வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. அறிவு வந்துடுதுன்னா அப்போ ஆரம்ப பொருள் அது இருந்திருக்கணும் இல்லை? இப்போ இது முரணாக வர்றதுனால மெய்ஞானிகளே இதே பிரச்சனை தான். இந்த பிரகிருதி அறிவுடையதா அறிவற்றதா அப்படின்னு மெய்ஞானிகள் ஒரு தீர்வு வந்தாங்க. இங்கே இருப்பது அறிவு மட்டும்தான், பிரம்மம் தான் மூலப்பொருள், முதற் பொருள் கடவுள் முருகன் தான் அவர் மட்டும்தான் அறிவுடையவர். அதுலேயும் தான் அறிவும் அறிவற்றதுமாக இந்த பிரபஞ்சம் உண்டாச்சு. அப்போ அறிவற்றது எப்படி வந்தது அதை சொல்லுங்களேண்ணே. இங்கே எங்கும் அறிவற்றதே கிடையாது, எல்லாமே முருகனுடைய அறிவு தான். அறிவற்றதெல்லாம் நாங்கள் பார்க்குறோமே அது மூல அறிவு தான். அது எப்படி நீங்கள் அறிவு பொருள் இதெல்லாம் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு? இப்போ நீ இப்படி சொல்கிற, உன் கனவுல அங்கே அறிவும் அறிவற்றதும் இருக்குது இல்லை? கனவுல நீங்கள் பார்க்குறீங்க, அறிவுன்னு மக்களெல்லாம் வராங்க, நாய் பூனெல்லாம் உங்கள் கனவுல வருதில்ல, பாம்பெல்லாம் கூட வருது, சிங்கப்பூரி எல்லாம் வருது, அது அறிவுடையதாக இருக்குது. அறிவற்ற வீடு வாசல் தெருவு வானம் புயல் காற்று எல்லாமே அங்கே இருக்குது. அப்போ கனவுல அறிவும் அறிவற்றதும்னு அங்கே ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அறிவற்றதெல்லாம் இருக்குது, அறிவுடையது. இது எங்கேருந்து வந்திருக்கோம்? ஒருத்தன் சொல்கிறான் அது அறிவற்றதுலேருந்து வரும் அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னையா? அப்போ நீ அறிவற்றதுலேருந்து வந்தனா நீ அறிவற்ற முட்டாள்னு அர்த்தம். அறிவுடையது வந்தனா அறிவுடையதுன்னா அறிவற்றது எப்படி வரும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. இப்போ மூலப்பொருள் எதுங்க? தூங்குறவனுடைய அறிவு தானே. அறிவுலேருந்து தானே ரெண்டும் அறிவும் அறிவற்றதும் அந்த அறிவு மூல அறிவு எப்படி இருக்கும்னா இந்த அறிவாகவும் இந்த அறிவற்றதாகவும் இருக்காது, அதுக்கு ஆதார அறிவாக இருக்கும், தூய ஞானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்போ அவன் சொல்கிறான், ஒருத்தன் சொல்கிறான், மெய்ஞானி ஒருத்தன் கனவுல வரான், சண்டை போடாதீங்க, மூலப்பொருள் தூய அறிவு தான். எப்படி ஐயா சொல்லுங்கள், இங்கே ஜடப்பொருள்லாம் இருக்கே அப்படின்னு.
இது ஜடப்பொருள் இல்லை, இது தூய அறிவு தான் அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எது ஜடம் அப்படின்னு கனவுல நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் இப்போ என்ன சொல்வீங்க? அட, கனவுல இருந்த ஜடப்பொருளெல்லாம் என்னுடைய கற்பனை தானே. அறிவு பொருளும் என்னுடைய கற்பனை, அங்கே அறிவற்ற பொருளும் கற்பனை தான். அப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் இறைவனுடைய கற்பனை. உன்னுடைய புத்தியும் அவருடைய கற்பனை, உங்களுடைய புத்தியும் அவருடைய கற்பனை, உங்கள் உடம்பு, உள்ளம், உலகம் அனைத்தும் அவருடைய கற்பனை. கற்பனையாக இருக்கிறதுனால இங்கே சைதன்யம்னு ஒத்துக்கணும். இங்கே ரெண்டு பொருள் இல்லை, அத்வைதத்தை கொண்டு போய் சேர்க்குறோம் மெய்ஞானி. ஆனால் விஞ்ஞானிகளோ எப்பொழுதுமே தலையை பிச்சுக்கிறாங்க. இந்த மூலப்பொருள் எப்படி, கருத்தா அல்லது பொருளா அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை, முருகனை கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ பார்ப்போம். அரிதாகிய மெய்ப்பொருள், இது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த மெய்ப்பொருள் மிக அரிது. இதை டீச் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அதை உணர்ந்தவன் தான் சொல்ல முடியும். விஞ்ஞானிகள் எவ்வளோ பேர் இருக்கலாம், நோபல் பரிசெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ கூட ஃபிசிக்ஸ்க்கு நோபல், இப்போ கெமிஸ்ட்ரி நோபல் பரிசு போன வாரம் கொடுத்தாங்க. அவங்களாம் மெய்ப்பொருளை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை, இன்னும் குழம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஜடப்பொருள் தான் மெய்ப்பொருள் அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எப்படி சித்து உத்தில் உண்டாச்சுங்கிறது அவங்களால விளக்க முடியல. அப்போது எவ்வளோ ரேர் இந்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இந்த பூமியிலேயே மிக அரிதானவர்கள் நோபல் பரிசு வாங்குறவங்க. பல கோடி ரூபாய் பரிசு கொடுக்குறாங்க வருஷத்தில். ஃபிசிக்ஸுக்கு, கெமிஸ்ட்ரிக்கு, மெடிசினுக்கு. மெடிசின் யூஸ்வலாக பயாலஜி தராங்க, அப்புறம் பீஸ்க்கு தராங்க. இந்த 4 பரிசையும் கொடுக்குறாங்களே, அவங்க ரொம்ப ரேர் தானே, அப்படி கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட அறிவு மெய்ப்பொருளை எனக்கு அனாயசமாக வந்து என்ன ஒரு ஏழையை, ஒரு மனிதனை தேடி வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்கியே அப்படின்னு இந்த அனுபூதியை சொல்கிறார். உங்களுக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுங்க. 21வது பாடல். கருதா மறவா நெறி காண எனக்கு இருதால் வனஜம் தர என்று இசைவாய் வரதா முருகா மயில்வாகனனே விரதா சூர அசுர விபாஷணனே அப்படின்ட்டு விபாடனனேன்னு வருது. ஆமாம், அங்கே வனசம்னு இருக்குது இல்லையா, அது வனஜா அப்படின்னு படிக்கணும். கருதா மறவா நெறி காண எனக்கிரு தாழ்வனஜம் தர இன்றிசைவாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசூர விபாஷணனே. அங்கே 2 வடமொழியை நம்ம வந்து வனஜம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், வனசம்னு. இங்கே முருகரை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அந்த வர்ணத்தை பார்ப்போம். வரதா எப்பொழுதுமே வரம் தர காத்துக்கிட்டு இருக்கிறார். எல்லா தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கை அபயம் காட்டும், இன்னொரு கை வரதம் காட்டும். இது பேர் அபயஹஸ்தம், இன்னொன்று வரதஹஸ்தம். ஹஸ்தம்னா கை, இப்படி கை காட்டுவாங்க. பயப்படாத, என் தாளில் வந்து விடு அப்படின்றார். அந்த தாள் எப்படிப்பட்டது? வனஜம். வனம்னா தண்ணீர், அதில் பிறந்த தாமரை, அது பேர் வனஜம். நீரில் பிறந்தால் நீரஜம், நீரஜா, வனஜா அப்படின்னு கூப்பிடுவாங்க. மலர், தாமரை மலர்ன்றதுனால அந்த பாதங்கள் தாமரை மலருக்கு சமமாக. அந்த தாமரை மலர் என்னைக்கு நீ தரப்போகிற? அவர் கேட்குறார். வரத இரு தாழ் வனஜம், 2 கால்கள் தாமரை பூ போன்ற உன்னுடைய கால்கள் 2த்தும் தர என்று இசைவாய். எப்போ உனக்கு இஷ்டம் இருக்கும்பா? அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு அப்புறம் காட்சியே தரலையே அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறார். நமக்காக கேட்குறார். அவருக்கு எப்பவுமே தானே முருகன் கண்டுபிடிச்சிட்டார். இருதாள் வனஜம் தர என்று இசைவாய் வரதா. வரதானா காத்துக்கிட்டே இருக்கிறாராம் வரம் தர்றது. யாரா கேட்க மாட்டாங்களான்னு இருக்கிறாங்க. எல்லாம் மிடியில் மயங்கி இருக்கிறாங்க. யாருமே முருகனை உள்ளொளியாக இருக்கிறத பார்க்க மாட்டேங்கிறாங்க. வரம் தருகின்ற வரதா முருகா அப்படின்னு சொல்கிறார். முருகனுக்கு முதல் பாடலே விளக்கம் சொல்லிட்டோம். அழகு, அவர் நியதி, அவர் பிரபஞ்ச காரணம்னு கண்டுபிடிச்சோம். மயில் வாகனனே, இந்த சூரபத்மனை கொன்று ஒன்று மயிலாக்கி அதை வந்து அவன் வாகனம் ஆக்கிட்டான் அப்படின்னா நம்ம பார்த்தோம். சேவலும் ஆக்கிட்டான். இந்த மயிலுங்கிறது அவருடைய வாகனம், மனம்னு சொல்கிறாங்க.
அதில் ஆசைகள் அனைத்து இருக்கிற மாதிரி இந்த மயிலில் தொகையில் அனைத்து விதமான ஆசைகளும் விதவிதமான நிறங்கள் இருக்குது. அதனால் மனமே முருகனின் மயில் வாகனம்னு சொல்லுவாங்க. அப்போ சிக்கி வாகனா, சிக்கினால மயில், சிக்கி வாகனா மயில் வாகனா, என் மனதிலே உட்கார்ந்துட்டு ஓட்டுறவனே. வாகினினா அறிவை தருதுன்னு அர்த்தம். இந்த மனதுக்கு அறிவை தருவது வாகினி, அது பேர் வாணிங்கிறோம். வாணி சரஸ்வதிங்கிற அறிவு தரக்கூடிய. ஆகாஷ வாகினி, அது பேர் வாணி. ஆகாஷவான ரேடியோக்கு அது மாதிரி பேர். அறிவை தருவது அது பேர் வாணி. வாகனம் நமக்கும் மோட்சத்தை கொண்டு போய் காட்டு சன்னியாசத்துக்கு கொடுக்குறது ஒரு வாகனம் தேவைப்படுது. அதுதான் விவாகம், நம்முடைய திருமணங்கள். திருமணங்கிறது வாகம், விவாகம், வாகனம் அப்படின்னா ஒன்று தான், எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறது. அப்போ மயிலம் கூட்டிகிட்டு போகுது இல்லையா, இந்த மனதை கூட்டிகிட்டு கொண்டு போய் மோட்சத்தில் தரவல்லனால மயில் வாகனன். அவர் தான் வாகனமாக இருந்து அறிவை கொடுத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்றதுனால மயில் வாகனா. விரதா, அவருக்கு ஒரு சங்கல்பம், விரதம் எடுத்துக்கிட்டார். நமக்கெல்லாம் விரதம் இருக்குது இல்லையா, மௌன விரதம் இருப்பேன், நான் பட்டினி விரதம் இருப்பேன் அப்படின்னா சில விரதம். முருகனுக்கு ஒரு விரதம். என்ன விரதம்? முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்துருதுன்னு ஒரு விரதம். கேட்க மாட்டேங்கிறாங்க யாரும் மோட்சத்தை. அவர் பக்கத்திலே உட்காந்து கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு. வரதனாகும் விரதனாகும், அவருக்கு ஒரே விரதம் தான். யாரெல்லாம் வராங்களோ மோட்சம் கொடுக்கணும்ன்ட்டு விரதத்தில் இருக்கிறார். விரதா. சுர அசுர, சுரன்னு வருது இல்லையா, சுர ஆசுர அசூர. விபாஷணனே, இங்கே ரெண்டு அர்த்தத்தை நம்ம எடுத்தோம். விபாஷணம்னா பாஷணம் அப்படின்னு சொன்னால் பிரகாசம்னு அர்த்தம். சுரர்களுக்கும் அசுரர்களுக்கும் சூரர்களுக்கும் எல்லாருக்குமே உள்ளே தீப ஒளியாக உள்ளொளியாக இருப்பவரே விபாஷணனே அப்படின்னு. பாட்டனம்னு எடுத்துக்கலாம். பாட்டனம்னா கீழே விழுதல், பிரித்தல், உடைத்தல்னு அர்த்தம். சூர அசுர, இங்கே இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய தெய்வீ சம்பத்தையும் அசூர சம்பத்தையும் கூட அழித்து விட்டு என்னை மோட்சஸ்தானத்துக்கு இந்த ஒளியன்னு காட்டி கொடுக்கறதுலே அதையும் விபாஷணன், விபாட்டனன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம விபாஷணன் எடுத்துக்குவோம். சரி, முருகரை பற்றி புகழ்ந்துட்டோம். என்னன்னு சொன்னோம்? வரதா முருகா மயில் வாகனனே, விரதா சூராசுர விபாஷணனே, உனது இருத்தாள் வனஜம் தர என்று இசைவாய் அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு இதெல்லாம் கேட்குறாரு முருகன் கிட்ட? இவ்வளோ புகழ்ந்து சொல்லி என்ன கேட்குறாருன்னா, கருதா மறவா நெறி காண எனக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ கருதா மறவா அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். நாம் ஒன்றை மறந்துட்டோம்னா இன்னும் கருதுவோம். கருதல்னா அது பேர் விட்சேபம்னு பேர். என்னென்னவோ நினச்சி பயந்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னு அவனு கேட்குறான், என்னென்ன பயம்? ஏகப்பட்ட பயத்தை வச்சுட்டு சொல்கிறான். எங்கேந்திரா இந்த பயம் உனக்கு வந்தது? எது குறித்து இவ்வளோ பயப்படுற? அது குறித்து இதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறேன்னு. ஒன்று மறந்துட்டான். ஒன்று மறந்ததுனால இப்படி கருதிக்கிட்டு இருக்கிறான். தன்னை ராஜகுமாரன்னு மறந்துட்டான் ஒருத்தன். ஆனால் என்ன கருதிக்கிட்டான்? நான் ஒரு பிச்சைக்காரன்னு கருதிக்கிட்டான். உன்னை மறந்தான், இன்னும் கருதுனான். ராஜகுமாரன் தன்னை ராஜகுமாரன்னு மறந்துட்டான். திடீர்னு இப்போ என்னாச்சு? பிச்சைக்காரன்னு நினச்சிக்கிட்டான். அப்போ வாழ்க்கையிலேயே ஒரு சொல்லனா துன்பம் வரும் இல்லை? ஒரு சிங்கக்குட்டி பிறந்ததுலேருந்து ஆட்டு மந்தையில் வளர ஆரம்பிச்சிச்சு. ஒரு தாயாடு அதை எடுத்து நிறைய எங்கோ தூக்கிட்டு போயிருக்கும். இந்த ஓநாய் கூட குட்டியாக இருந்ததுன்னா சிங்கக்குட்டியை தூக்கிட்டு போயிடும். அதுக்கு பாவம், கண்ணுத்து கூட திறக்கலை. இன்னும் அம்மா பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி எடுத்து தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த சமயத்தில் இந்த ஆட்டுக்கடாலாம் ஓடி அது துரத்தி விட்டுடுச்சு. பார்த்தோன்னா அந்த குட்டி கிடந்தது. தாய் ஆடை எடுத்து அதுக்கு பாலை கொடுத்து அது வளர்த்துது நல்ல கம்பீரமாக. இதுங்கெல்லாம் மற்ற ஆடுங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் மெல்ல வளர்ந்து, இவர் மட்டும் உயரமாக இருக்கிறார், பிடரியெல்லாம் வச்சுட்டு இருக்கிறார். ஆனால் தன்னை யாருன்னு நினச்சிட்டு இருக்கிறது? மேன்னு அவங்க அம்மாக்கிட்டே போகுது. தூரப்போடா இந்த பக்கம், ஏன் இருக்கிறேன்னு அப்படின்னு பயந்து அவங்க சேலையை பிடிச்சிட்டே போகுது. அப்புறம் ஜாக்கிரதை, சிங்கம் வந்தால் எல்லாம் ஓடிடணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி வைத்தது. அப்புறம் சரிம்மா அப்படின்னு. அப்புறம் டேய் சிங்கண்டா அப்படின்னுச்சு. ஏன்னா உச்சியில் ஒரு சிங்கம் நிற்கிது. பார்த்த உடனே தலை திரிச்சிட்டு எல்லாம் ஆடும் ஓடுது, இந்த சிங்கமும் ஓடுது.
உயிரை காப்பாற்ற ஓடுது. அப்புறம் அந்த சிங்கம் பார்த்தது, என்ன இந்த கூட்டத்தில் நம்மளை மாதிரி ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான்னு, ஏன் ஓடிட்டு இருக்கிறான், இது நம்முடைய குலத்துக்கே கேவலமாச்சே அப்படின்னு தாவி வந்து அவன் பிடரியை பிடிச்சி இழுத்து, என்ன விட்டுடுங்க ராஜா, விட்டுடுங்க ராஜா, மேன்னு கற்றுது. வா அப்படின்னு தண்ணியில் கொண்டு போய் காமிச்சு அப்படின்னு பார்த்தோன்னே இது வரைக்கும் மறந்திருந்த தன் உருவம் தெரியுது. உடனடியாக அது வந்து தெளிஞ்சிடுச்சு. தெரிஞ்ச உடனே விடு என்ன அப்படின்னு சொல்லுது. அப்போ உன்னை மறந்தா வேறொன்று கருத வேண்டி வரும். நாம் கயிறுங்கிறத தெரியலன்னா, மறந்துட்டோம்னா பாம்பு தெரியும். அது சிப்பிங்கிறத மறந்துன்னா மறைத்தல், அது மறைஞ்சிடுச்சுன்னா அங்கே வெள்ளி தெரியும். அது தூணுங்கிறது மறந்து போச்சுன்னா திருட நிற்கிறான்னு சொல்லும். அப்போ கருதுவதற்கு என்ன வேணும், ஒன்று மறந்தா போதும் இல்லையா? ஒரு செல்ஃபோன் வீட்டில் தான் எங்கேயோ இருக்குது, ஆனால் தொலைச்சிட்டேன், பஸ்ஸில் தான் எங்கேயோ விட்டுட்டேன், உட்காந்து பஸ் ஸ்டாண்டில் ஏறும்போது நான் பக்கத்தில் வச்சு மறந்துட்டேன். அப்புறம் அவனுக்கு என்னென்ன கருதல் வரும், ஐயோ எவ்வளோ மெசேஜ் உள்ளே இருக்குது, என்னுடைய ஏடிஎம்லாம் அமௌண்ட் இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க, அதை பார்த்துருவாங்க, இதை பார்த்துருவாங்க, அதை செய்துருவாங்களோ, இதை போயிடுவாங்க, அப்படி இப்படின்னு என்னென்னவோ ஃபோன் பண்ணுறான். யாருக்கெல்லாம்? பேங்க்குக்கு முதல்ல ஃபோன் பண்ணுறான், என்னுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுங்கள், யாரும் அதை பண்ணாதபடி பார்த்துங்க, இப்படின்லாம் ஏதாவது சொல்கிறான். இதெல்லாம் எத்தனை கருத்துகள். அப்புறம் பார்த்தா வீட்டிலே இருக்குது. எனக்கு அது மாதிரி செய்திடாத, கருதா மறவா நெறிகாண, என்னை கருதுதலும் வேண்டாம், மறத்தலும். முருகா, உன்னை எப்பொழுதும் மறவாமல் நானே என்று தெரிந்து கொண்டால் நான் ஏன் இந்த உலகத்தை பற்றி கருத போகிறேன், எனக்கு பவசாகரம் எதுக்கு? கருதா மறவா நெறி காண, அது ஒரு நெறி, அது ஞான நெறி, பிரம்ம ஞானத்திற்கு செல்கின்ற வழி. அந்த வழி எனக்கு கொடுக்கறதுக்கு இருத்தாள் வனஜத்தை எப்பொழுது நீ தரப்போகிறாய்? வரதா, முருகா, மயில் வாகனனே, விரதா, சூர விபாஷணனே அப்படின்னு அழகாக ரொம்ப பாட்டிருக்கார். இப்போ கருதா மரபாங்கிறத நம்ம வேதாந்த பார்வையில் அதை பார்த்துருக்குறோம். ஆவரணம் விட்சேபம் அப்படின்னு சொல்கிறோம். நம்முடைய புத்தி தன்னை மறந்து வேறொன்றையாக தன்னை நினைத்து கொண்டிருக்கிறது. அந்த விட்சேபங்களெல்லாம் அநேகமாக நம்மக்கிட்ட தெரியுது. ஆனால் மறதி எல்லாருக்கும் ஒன்று தான், நாம் மூலத்தை மறந்தோம். அந்த மூல மறதி, அது மூல பிரகிருதி, மூல அவித்யா என்று சொல்கிறாங்க. அந்த மூல அவித்யா வந்துடுச்சுன்னா தூல அவித்யாவும் சேர்ந்து வந்துடுது. நான் யாருன்னு தெரியல, எங்கே பிறந்தேன், என்ன செய்யணும் அப்படின்னு தேடணுமா, ஸ்தூல அவித்யா வந்தது. ஸ்தூல அவித்யாவை ஸ்கூலில் போய் பாடம் சொல்லித்தராங்க. ஜாகிரஃபி இந்தா, மேத்ஸ் இந்தா, சயின்ஸ் இந்தான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது ஸ்தூல அறியாமை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் மூல அவித்யான்னு ஒன்று இருக்குது இல்லை, நீ யாருன்னு கண்டுபிடிக்க, அதை யார் எடுப்பாங்க? இந்த மூல அவித்யா மறந்து போன உடனே ஸ்தூல அவித்யாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏகப்பட்ட கருத்துகள் வருது. நான் பிகாம் படிக்க போகிறேன், நான் பிஎஸ்சி படிக்க போகிறேன் அப்படின்னு எல்லாரும் படிக்கிறாங்க. இதெல்லாம் ஸ்தூல அவித்யா, ஸ்தூல அஜ்ஞானத்தை போக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதெல்லாம் கருதுதல். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு பயோகெமிஸ்ட்ரியில் டாக்டரேட், நான் சைக்காலஜியில் டாக்டரேட்டுங்கிறேன். இதெல்லாம் புது புது கருத்துக்கள் நம்ம போட்டுக்கிறோம். பிறக்கும்போதே நீ வந்து டாக்டரேட்டா, அப்பப்போ சேர்த்துக்கிற. அதுக்கப்புறம் டிஎஸ்சி வாங்கிட்டாருன்னு வச்சுங்க, என்னை யாரும் டாக்டர்னு சொல்லாதுங்க, டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி இல்லை, டாக்டர் ஆஃப் சயின்ஸுன்னு சொல்லுங்கள், டிஎஸ்சின்னு போட்டிருக்காங்க. அப்போ எஸ்எஸ்எல்சி யாராவது போடுவாங்களா? வாங்க டிகிரியில் எஸ்எஸ்எல்சி, பிஏ, அப்புறம் அதெல்லாம் போட மாட்டேன், எம்ஃபில் இதெல்லாம் போட மாட்டேன். ஹையஸ்ட் டிகிரி போட்ட பிறகு உள்ளே அடங்கிடுச்சு இல்லையா? இதெல்லாம் கருத்து தானே. என்ன கொண்டு வந்தோம் பிறக்கும்போது, இறக்கும்போது என்ன கொண்டு போகிறோம், என்ன கொண்டு வந்தால் என்ன இறக்கும், நடுவில் வந்துட்டு போகுது. நடுவில் வந்துட்டு போனதெல்லாம் வெறும் கருத்து, எல்லாம் கற்பனை. தூங்குறவன் கண்ட கற்பனை கனவு, அந்த பகவான் கண்ட கற்பனை இந்த பிரபஞ்சம். அதில் அறிவும் அறிவற்றதும் நம்ம உலாவிட்டு இருக்கிறோம். அந்த கற்பனை செய்தவரே நாம தான். அதை மறந்தோம். இப்பொழுது நான் ஒரு மனிதன் என்று கருதி கொண்டிருக்கோம். இந்த கருதுதலும் மறத்தலும் தயவுசெய்து முருகா எனக்கு வேண்டாம் அப்படின்னு நமக்கு வேண்டிக்கிட்டார். நாமளும் அடுத்த நாள், இன்னொரு நாள் நம்ம அடுத்த அனுபூதியை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.